அழகாக திரும்பிடுச்சுங்களா? பட் நம்ம நின்று இடத்துல திருப்பினோம்னா திரும்பாது, வண்டி அந்த முள்ளு வெளிக்கு போயிட்டு தான் வந்திருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் லெஃப்ட்டு வந்தங்காட்டி ஈஸியாக திரும்பிடுச்சு. போகலாங்க, நேராக போகலாம். டக்குன்னு எக்ஸிலேட்ரு இன்னும் கொஞ்சம் செகண்ட் கியர். நானாக இருந்தால் நேரம் 3வது கீர் போட்டிருக்கோம். பட் வளைவு வருது வரல, அது 2வது. நம்ம ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிட்டா நம்ம கீரை மாற்றி நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கோம். சரிங்களா அக்கா? 6வது மாதம் 23ஆந்தேதி வந்திருக்கிறீங்க. 20 நாள் ஆச்சு கரெக்டாக. 1 மாதம் ஆச்சு. பரவாயில்ல, 1 மாதம் கேப் விட்ட ஃபீல் தெரியல. வீட்டில் ஓட்டிலே எதுவுமே பண்ணல. நான் இப்போ அக்கா இருந்தது கிளச்சு நான் வரவே இந்த பிள்ளைக்கு டெஸ்டிங் பண்ண இப்படி அந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகி வந்திருக்கீங்க. நியூட்ரல் போடணும், இது பண்ணணும், அது பண்ணணும் யோசிச்சிட்டே வந்தேன். 1 மாதம் கேப் விட்ட கார் இல்லை. நான் இல்லைன்னா வண்டி என்ன கம்பெனி இருக்க மாட்டேன், கூட்டிகிட்டு கொழுந்தினார் கார் இருக்குங்கக்கா. பிரேக் பிடிச்சி கிளச்சை பிடிச்சி ஸ்லோ பண்ணிக்கலாம். பிரேக் பிடிச்சி கிளச்சை பிடிச்சி ஸ்லோ பண்ணிக்கலாம். ரிலாக்ஸ் போதும். மறுபடி காலை எடுத்து போய்க்கலாம். அது வந்து கீழே இறங்கல ஸ்பீடு. இந்த 30 டச் ஆகும்போது 3 போட்டுக்கலாம். நம்ம அந்த லாரி வருது, இவர் குறுக்க போகிறாருன்னு ஸ்லோ பண்ணோம், அவ்வளோதான். சரிங்களா? ஒரு பயத்தில் படபடப்புன்னு அப்படி கீரை மாற்றக்கூடாது. என்னடா நம்மளை மீறி வண்டி போயிட்டுருக்கே, கண்ட்ரோல்லாம் போயிட்டுருக்கு, ஆண்டவா குறுக்க எவனும் வராமல் பார்த்துக்கோ அப்படின்னு போகக்கூடாது. சரிங்களா? லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். இன்னும் கொஞ்சம் பிரேக் பிடிச்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் பிரேக் பிடிக்கலாம். இன்னும் கொஞ்சம் பிடிக்கலாம். இன்னும் கொஞ்சம் பிடிக்கலாம். செகண்ட் கியர். அவ்வளோதான். நம்ம ரோடு. ரைட்டில் போட்டுருக்கோம். ஹார்ன் அடிச்சிருக்கோம். இன்னும் அதில் போகிறோம். லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, நியூட்ரு பண்ணி செகண்ட் கியர் போடுறோம். மறுபடியும் பிரேக் விட்டுறோம். போய்கிட்டு மறுபடியும் ஃபஸ்ட் கியர் போடுறோம். கிளச் வந்து கால்வாசி கால் எடுக்கிறோம். திருப்பி நம்ம நடு ரோட்டில் நிற்கிறோம். வண்டி வந்து அவ்வளோதான், ஆஃப் பண்ணிட்டோம். அவர் வராரு, வராமல் போகிறாரு, நம்ம நடு ரோட்டில் நிற்கிறோம். நம்ம போனால் தான் அவர் போக முடியும். சரிங்களா? கால் எவ்வளோ எடுக்கணும் அவ்வளோதான். சரிங்களா? கால் எவ்வளோ எடுக்கணும் அவ்வளோதான். அதை தாண்டி எடுத்து ஆஃப் ஆயிடும். மாற்றிக்கலாம். லைட்டாக எக்ஸிலேட்டர், செகண்ட் கியர்.
அஞ்சாவது கீர் போடுறதுக்கு முன்னாடி நமக்கு சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, நம்ம இங்கே போடலாமா வேண்டாமான்னு யோசிச்சு தான் போடணும். கவனிக்கவில்லை. சரியான பதில். What is speed break? செகண்ட் கீர் தான் போட்டு இவ்வளோ சூஸ் மீ. அவர் வாட்டுக்கு அவர் போய்க்குவார், நம்ம செகண்ட் கீர் போட்டுக்கலாம் போகலாம். அடிக்கணும், ஸ்லோ பண்ணணும், செகண்ட் கியர் போடணும், நம்ம ரோட்டில் வண்டி திருப்பணும், நேராக வயலுக்குள்ளே போகக்கூடாது. இங்கே இப்படி ஒரு வளைவு வருதுன்னு தெரியுது, நம்ம ரொம்ப தூரமாகவே பார்த்துட்டோம். அதை அதுக்கேற்ற மாதிரி நம்ம வண்டி ஸ்லோ பண்ணி வரணும் இல்லைங்க. எனக்கு விவசாயம் பண்ண போகிறோமா? சத்யா இங்கே சத்யா அமைதியாக வர என்ன சத்யா? திருப்பூருக்குள்ள தான்மா, முத்திரம்பாளையம் தான். முத்திரம்பாளையம் அவர் விட்டு வெளியே வந்தோம். அவரோட இப்போ கடைக்கு போயிட்டு ஜாலியாக போயிட்டு இருக்கிறாரு. அவர் டிஸ்டர்ப் தேடிக்கு போகணும். இங்கேயே ஸ்லோ பண்ணி இங்கேயே எக்ஸைட் விட்டுருங்க. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச், செகண்ட் கீரு எல்லாமே இங்கேயே பர்ஃபார்ம் இன்னும் கொஞ்சம் பிரேக் பிடிச்சிக்கோங்க. நம்ம இங்கெல்லாம் எக்ஸைட் யூஸ் பண்ணவே வேணாம். அப்படியே கிளச்லேயே அழகாக வண்டி ஓட்டிக்கலாம். நீங்கள் பிரேக் விட்டுட்டு கிளச்சை லைட்டாக விடுங்க, திரும்புதுங்களா. எக்ஸைட் யூஸ் பண்ணவே வேணாம். வண்டி ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க. இது இறங்குதுங்களா. வண்டி இப்போ விட்டுட்டு லைட்டாக எக்ஸைலேட்ரு போகுதுங்களா. சின்ன வேலை தான். சரிங்களா. குழி இல்லை, இங்கே குழி இருக்குது. பட் குழி இருந்தாலும் ஆப்போசிட்டில் வண்டி வந்துட்டால் நம்ம குழிக்குள்ளே இறக்கி தான் ஏற்றி ஆகும். வேறு வழி இல்லை. சரிங்களா. நேராக போகும், ஒரே ரோடு தான்.
செகண்ட் கியர் போட்டுருக்கோம். செகண்ட் கியர் போட்டிருக்கோம். விழுந்துச்சுங்களா? ஏன் விழுந்து தெரிஞ்சுங்களா? நம்ம ரோடு எக்ஸைட் யூஸ் பண்ண வேணாம். ஹார்ன் அடிச்சு நிதானமாக நம்ம ரோட்லேயே போகலாம். ஹார்ன் அடிச்சுக்கலாம், இன்னொரு அடி அடிக்கலாம். அங்கே வண்டி மேலே தெரியும். நம்ம சொன்னால் தான் அங்கே வண்டி வருது இல்லைன்னு அவங்க திருப்பி சொல்லுவாங்க. போகலாங்க. இப்படி வளைச்சி ஓட்டினோம்னா அவர் பாவம் இல்லை. ஏங்கக்கா இல்லை, அங்கேயே பரவாயில்ல. வயல்வெளி நேர் ரோடு தான். இங்கே அப்படி இல்லை. சம்மர் சால்ட் கேள்விப்பட்டிருக்கீங்கள, அந்த மாதிரி ஆகிக்கும். அதனால் வளைவாக இருந்தால் நிதானமாக கிளச்சை பிடிச்சி பிரேக் பிடிச்சி ஒரு 2 நிமிஷம் லேட் ஆகும். ஆகிட்டு போகுது, பிரச்சனை இல்லை. சரிங்களா? நம்ம ரோடு இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்டு இன்னும் கொஞ்சம் 3வது போய் ரைட்டுங்க. ஹார்ன் அடிச்சு நம்ம ரோட்டில் போய் ஹார்ன் அடிச்சிருக்கோம். எக்ஸைட் மிதிக்கக்கூடாது. 2 பக்கம் வண்டி வருதான்னு பார்த்துட்டு கிளச்சை கால்வாசி விட்டிங்கன்னா வண்டி போகும். கால்வாசியில் எப்படி திருப்பணும். அதுக்குள்ளே எக்ஸைட் மிதிக்கணும். வண்டி போகுதுங்களா? பட் அதுக்குள்ளே எக்ஸைட் மிதிச்சிங்கன்னா வண்டி கோயிலுக்குள்ளே போயிடும். புரியல? இல்லை, நம்ம கிளச்சை மெயின்டைன் பண்ணாலே ஆஃப் ஆகாது. போகலாங்க. எக்ஸைட் யூஸ் பண்ணால் போயிடும். இன்னும் கொஞ்சம் எக்ஸைட், இன்னும் கொஞ்சம் லைட்டாக பிரேக் ஃபுல்லாக, இன்னும் கொஞ்சம் பிரேக் விட்டுட்டு கிளச்சை விட்டுட்டு லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச், இன்னும் கொஞ்சம் பிரேக் விட்டுட்டு கிளச்சை விட்டுட்டு எக்ஸைட். 3வது கீர். ஆமாம் சார். தாராளம் ஸ்டார்ட் போட சொல்லிடலாம். ஏன் இப்போவே 1 மாதத்துக்கு மேலே ஆச்சு. நியூட்ரு பண்ணி செகண்ட் கியர். காலை எடுத்து ஸ்லாட் போட்டு நீங்கள் வண்டி விட்டு இறங்க மறுநாள் லைசன்ஸ் வாங்கிக்கலாம். நீங்கள் டிரைவிங் முடிச்சுட்டு போகும்போது நீங்கள் லைசன்ஸோடு போயிடலாம். லைட்டாக பிரேக் டக்குன்னு சொரணாக்கன்னு பிட்டு அடிச்சிங்க. நான் பார்த்தேன் நீங்கள் பிட்டு அடிச்சதே. சரி அடிக்கலாம். அதான் செகண்ட் கியருங்கிறத டக்குன்னு பிட்டு அடிச்சிங்களே. இது பஸ்ஸு ரைட் ஆக்சிலேட். பட் இதுக்கு இடையில செகண்ட் கியர் போட்டோம்னா பரவாயில்ல. இப்போ தேர்டு போயிடுச்சு, வண்டி போயிடுச்சு. போட்டிருந்தீங்கன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் பயம் இல்லாமல் ஈஸியாக தெரியும்.
செகண்ட் கியர் போட்டிருப்பீங்கன்னு எதிர்பார்த்தேன். பரவாயில்ல எக்ஸைட் யூஸ் பண்ணுவேன். பட் இங்கேயும் ஏமாற்றிடாதீங்க. இன்னும் கொஞ்சம் பிரேக் பிடிக்கலாம். நம்ம ரோட்டில் திருப்பி பிரேக் விட்டுட்டு கிளச்சை விட்டால் வண்டி போகும். போதுங்களா? லைட்டாக எக்ஸைட் டச் பண்ணிங்கன்னா வண்டி போகும். போயிடுச்சுங்களா? தாடி இண்டிகேட்டர் லெஃப்ட் போட்டுக்கலாம். நாய் நிற்கிது இல்லைங்க, அந்த மண்ணில் நிறுத்திக்கலாம். சரிங்களா? லைட்டாக பிரேக்கு நாய் மேலே ஏற்று பஸ்ஸு மேலே ஏற்றுறோம்மா. லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக நிறுத்திக்கலாம். அவ்வளோ நியூட்ரு பண்ணுறோம், ஹேண்ட் பிரேக் போடுறோம், வண்டி ஆஃப் பண்ணுறோம், ஃபஸ்ட் கியர் போடுறோம். அவ்வளோதான். சத்தியா?